திருவாரூர் சுபா சமையல் வீட்டில் சிக்கன் சுக்காவும் பிரியாணியும். சிக்கன் சுக்காவை வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் வீடியோவை பாருங்கள். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அடுத்த தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களோட வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் வறுக்க வேண்டிய பொருட்களை வறுத்தரலாம். இதில் காய்ந்த மிளகாய், அடுத்தது விதை மல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அடுத்தது ஒரு பட்டை, 5-6 கிராம்பு. இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா வாசனை ஒன்று எடுத்துடலாம். அதே பைன் பவுடரை பொடி பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம் 100 கிராம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கணும். அது கூடயே தேவையான 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டுங்க. அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துடலாம். பொடியும் நுணுக்கிட்டேன். 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்துடலாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த சிக்கன் சுக்காவுக்கு தண்ணி சேர்க்க வேணாங்க. சிக்கன்லேயே தண்ணி சேர்ந்து வரும். அதுலேயே நல்லா வந்துடுங்க. ஒரு நிமிஷம் மூடி போட்டுடலாம். சிக்கன் நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு. அடுத்தது நம்ம பொடியை சேர்க்கலாம். சிக்கனில் தண்ணி சேர்க்காமலே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். எல்லா பொடியும் சேர்த்துடலாம். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தாங்க சிக்கன் சுக்கா செய்கிறேன். சிக்கனில் சுக்காவை பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குது. பார்க்கும்போதே இப்படி இருக்குல்ல, சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் திருவாரூர் சுபா சமையலை அடிக்கடி பார்க்கணுங்க. கடைசியாக மல்லித்தலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சிக்கன் சுக்காவை. மலை சாரல் மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்த்துடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.